உலக சுகாதார நிறுவனத்தால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள குரங்கம்மை நோயை கண்டறிவது எப்படி, அதற்கு எந்த மாதிரியான ஆய்வக வசதிகள் தேவை என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெரியம்மை போலவே தோற்றத்தையும் பாதிப்பையும் தரும் குரங்கு அம்மை உலகின் பல்வேறு நாடுகளிலும் பரவி வருகிறது. இந்தியாவில் இந்த நோயின் பாதிப்பு கேரளா மற்றும் டெல்லியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு செய்வதைப் போலவே RT-PCR என்ற ரியல் டைம் பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன் பரிசோதனையில் மூக்கு வாய் வழியாக மாதிரிகளை எடுத்து குரங்கு அம்மை உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். மேலும் குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டவரின் உடல் கொப்பளங்களில் இருந்து நீர்த்திவலைகளை ஊசி மூலம் எடுத்து வேறொரு வகையிலும் பரிசோதிக்க முடியும், அல்லது கொப்பளத்தை முழுவதுமாக எடுத்தும் பரிசோதிக்க முடியும். இதேபோன்று ரத்தம், சிறுநீர் மாதிரிகளின் மூலமும் குரங்கு அம்மை பாதிப்புகளை கண்டறிய முடியும். நம்ம எல்லாத்தையுமே மங்கி பாக்ஸ் சொல்லிட்டு மங்கி பாக்ஸ் சிராலஜி இது டெஸ்டே பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக அந்த குரூப் இருக்குது, இந்த ஆர்த்தோ பார்வோ வைரஸ் குரூப்னு இருக்குது. அந்த ஆர்த்தோ பார்வோ வைரஸை ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிவிட்டு இதில் பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்கா வென் யூ சஸ்பெக்ட் கிளினிக்கலி இஸ் அ மங்கி பாக்ஸ், அப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த பிசிஆர் பண்ணலாம். செலக்டிவாக மங்கி பிசிஆர் ஃபார் திஸ் ஆர்த்தோ. ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். நம்ம ஆர்த்தோ மிக்ஸோ வைரஸ்ன்னு பண்ணாமல் டைரெக்டாக அந்த மங்கி பாக்ஸோடைய பிசிஆர் பண்ண வச்சிங்களேன், மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை காமன் ஜென்ரல் பண்ணிவிட்டு அப்புறம் செலக்டிவாக இதை பண்ணிக்கலாம். உயிருக்கு மிகவும் ஆபத்தானவை மற்றும் வேகமாக பரவக்கூடிய கிருமிகளை 4 நிலைகளில் பரிசோதிக்க வேண்டும். அதில் மிகவும் ஆபத்தானவற்றை உயிரி பாதுகாப்பு நிலை 4 வைத்துதான் பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த வசதி தற்போது புனேவில் மட்டுமே உள்ளது. பேண்டமிக் பீரியட்ல இந்த கிருமியெல்லாம் பயோசேஃப்டி லெவல் 4ல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அது ரொம்ப ஹை ரிஸ்க்கு, ப்ளஸ் மக்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பரவக்கூடிய நோய். ஸோ இது ரொம்ப இன்னும் இதே மாதிரி தான் ஹெப்பா ஃபில்டர்ஸ், பட் லெவல் 4 அது இன்னும் கொஞ்சம் மாடிஃபைடாக இருந்து எல்லா காற்றெல்லாம் உள்வாங்கி வெளியில் கிருமியை அதாவது என்ன பண்ணணுன்னாக்கா அதோட வேலையை செய்யும் தன்மையை கம்மிப்படுத்தி வெளியில் அனுப்பி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சேஃப்டியாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அங்கே வேலை செஞ்சால் நல்லது. தமிழகத்தில் உள்ள மாநில பொது சுகாதார ஆய்வகத்தில் பாதுகாப்பு நிலை 2 வரை மட்டுமே உள்ளது. அதனால் மத்திய அரசின் அறிவுறுத்தல் படி குரங்கு அம்மை மாதிரிகள் பரிசோதனைக்கு புனேவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மாநிலம் முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்படக்கூடிய மாதிரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய மாநில பொது சுகாதார இந்த ஆய்வகத்துக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து புனேவில் இருக்கக்கூடிய பயோசேஃப்டி லெவல் 4 பாதுகாப்பு வசதிகளுடன் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு மிக பத்திரமாக பிளாஸ்டிக் குப்பிகள் மற்றும் தெர்மோகாலுடன் 3 அடுக்கு பேக்கிங் செய்து இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒருவேளை தமிழ்நாட்டில் குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டால் பயோசேஃப்டி லெவல் 4 பாதுகாப்பு வசதிகள் சென்னையில் இருக்கும் இந்த ஆய்வகத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு.